இந்த வீடியோவில் ஒரு 5 ப்ராடக்ட்டை டக்குன்னு பார்த்து முடிச்சிடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பேக்கிங் மேட்டு. இந்த விஷயம் நமக்கு தேவைப்படுமானா கண்டிப்பாக தேவைப்படாது. பட் நமக்கு வந்து தேவைப்படுறது இந்த சப்பாத்தி உருட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கல்லில் போட்டு சிலவங்க உருட்டுவாங்க கிச்சன்லேயே. அப்போ வந்து இடம் எல்லாம் ரொம்ப அழுக்காயிரும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு மேட்டை வாங்கி வச்சுக்கலாம். ஏன்டா அதுக்கு நான் இவ்வளோ ரேட்டு கொடுத்து மேட் வாங்கணுமா அப்படின்லாம் இல்லைங்க. 200 ரூபாயிலேருந்து இந்த மேட் நம்ம இதில் இருக்குது. அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பை பண்ணி. நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது ப்ராடக்ட் இந்த ஒரு ஆயில் பாட்டில் தாங்க. இது ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஐட்டத்தில் ஒன்று. நிறைய இடங்களில் நமக்கு ஆயிலை வந்து ஸ்ப்ரே பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் நம்ம இதில் ஸ்ப்ரே பண்ண முடியாது, நம்ம கொஞ்சம் ஊற்றி தான் விடுவோம். அப்படிப்பட்ட நேரங்களுக்கு இந்த மாதிரி பாட்டில் சூப்பராகவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து 500 மில்லியிலேருந்தே இருக்குன்னு நினைக்கிறேன். 500 மில்லியிலேருந்தே இருக்குது. இது 500 மில்லி, 450 மில்லி. இதில் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், ஆயிலை போர் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே ரெண்டுமே பண்ணிக்கலாம். நம்மளோட அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த கத்திரி தான். எனக்கு இது கொஞ்சம் யூனிக்காக இருந்து, கொஞ்சம் டைம் சேவிங் ப்ராஜெக்டாக மாதிரி, கொஞ்சம் டைம் சேவர் மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நிறைய இடங்களில் நம்ம இந்த கீரை ஐட்டங்கள்லாம் வெட்டும் போச்சுல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் ஈஸியாக நிறைய விஷயங்கள் டக்குன்னு வெட்டிடலாம் அப்படின்னு தோணும். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பார்ட் ஸ்ட்ரேரர். இது வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு தான். பட் இது எந்த அளவுக்கு பிரோஜனப்படும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஒருவேளை பிரோஜனப்பட்டது இதோட வேல்யூ தெரிஞ்சவங்களுக்கு நல்லா இருக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக 13,000 ரூபா கிட்ட போட்டுருந்துச்சு. இதே போல் வேறு இருக்கான்னு தேடி பார்த்தேன், 1000 ரூபாய்க்குள்ளதெல்லாம் இருந்துச்சு. அதோட லிங்கே நான் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இஷ்டப்பட்டீங்கன்னா நீங்கள் வாங்கி இதை செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வார்மிங் ட்ரே. இது நம்ம இடங்கள்லாம் இருக்குமான்னு நான் தேடி பார்த்தேன் ஆன்லைனில். ஆனால் இருந்துச்சு. $140 கொடுத்து நீங்கள் வாங்காண்டா. மேக்ஸிமம் ஒரு 3-4 ரூபா, ஒரு 3000 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இது ப்ரைஸிங் நான் எப்படி சொல்கிறேன்னா அக்யூரேட்டாக எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு சில நேரங்களில் யாரும் இறங்கும். அதனால 3000 இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது. இது நிறைய குளிரில் இருக்கவங்க, குளிர் சைடில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செம்மையான யூஸ்ஃபுல் ஐட்டம் இது. உண்மையிலே எப்போவுமே சாப்பாடை ஹீட் பண்ணி, அதாவது ஹீட்டாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையில் நம்ம ஊர்களில் என்னென்னா இந்த கறி துணியெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சூடான பாத்திரத்தை தூக்க வைக்கோ, அதை தூக்க வைக்க, துணியை யூஸ் பண்ணுறதுக்கு வேலை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஹைஜீனிக்காகவும் நீட்டாகவுமே இருக்கும். இதை பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம சமையல் கூட பண்ணுறதுக்கு கூட நல்லாவே யூஸ் ஆகும். துணியை பிடிச்சிங்கன்னா ஒரு வேளை எரிஞ்சிரும் சில நேரங்களில். அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. இதை சூப்பராக சால்வ் பண்ணும்.